வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம செலாஜினல்லாவுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செலாஜினல்லா அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் நோன் ஆஸ் அ ஸ்பைக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அப்படின்னு வி கேன் ஐடென்டிஃபை த பார்ட்ஸ். ஸோ இட்ஸ் பி ஷோயிங் ஆஸ் அ ஹெட்ரோஸ்போரி. it should be producing the microspore, megaspore. மைக்ரோஸ்போரும் மெகாஸ்போர் ரெண்டுமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் என் நேச்சுரலில் தான் வந்து இருக்கும். ஸோ இதோடைய லீஃபில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி கண்டெய்ன் லிக்யூல்ஸ் வந்து இருக்கும். இட்ஸ் ஃபவுண்ட் இந்த மாய்ஸ்ட் சாடி ஹேபிட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாய்ஸ்டான ஏரியாவில் தான் வந்து இந்த செலாஜினல்லாவுடைய ஹேபிட் இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட் எவல்யூஷன்ஸ் வந்து இந்த செலாஜினல்லா பிளான்ட்ல வந்து இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ ரைசோஃபோர்ஸ். ஸோ ரைசோஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுதான் வந்து பிளான்ட். இந்த பிளான்ட் இருக்குது, இதுக்கு கீழே இப்படி வேர் மாதிரி ஊனி கீழே வர்றதுக்கு பேர், இந்த மாதிரி உலகிறதுக்கு பேர் தான் வந்து ரைசோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த ரூட். ஸோ இது வந்து ரூட்டு, இது வந்து ரைசோஃபோர்ஸ். ஸோ இட்ஸ் வில் பி ரீப்ரொடியூஸ்டு பை ஸ்போர்ஸ். செலாஜினல்லா பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்போர்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் டெடிகேட்டட் பிளான்ட். இந்த பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போரோஃபைட் வந்து 2N நேச்சரில் இருக்கும். அதே மாதிரி கேமெட்டோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் என் நேச்சரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்போரோஃபைட் வந்து ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பொராஞ்சியம் 2N நேச்சரில் ஸ்பொராஞ்சியம் வந்து மியாசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன்ஸ் மூலமா என்ன பண்ணுனா வந்து சிங்கிள் என் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்போர்ல இருந்து வரக்கூடியது வந்து கேமெட்டோஃபைட்ஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஆர்கிகோனியம்னா வந்து ஃபீமேல் எக் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஆந்த்ரீடியம் அப்படிங்கிறது வந்து மேல், இது வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஸ்போரில் இருந்து மேல் ஃபீமேல் எக் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து கேமெட்டோஃபைட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்ல வந்து சிங்கிள் என் நேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜைகோட் ஃபார்மேஷன்ஸ் வருது. ஜைகோட் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னு 2N நேச்சரில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்ட் நேச்சர்ல போயிருது. ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எகைன் இட் வில் பி ஃபார்மிங் ஆஸ் அ ஸ்போரோஃபைட் அப்படின்னு வந்து 2N நேச்சர்ல வருது. ஸோ இதுல வந்து டிப்ளாய்ட் அண்ட் ஹாப்ளாய்ட். ஸோ இந்த ரெண்டு நேச்சர்லையுமே வந்து இதோடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து வரும். அதனால தான் வந்து இதோடைய லைஃப் சைக்கிள்ஸ் இட்ஸ் வில் பி ஷோயிங் ஆஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷனில் வந்து வருது. ஸோ சம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த செலாஜினல்லா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இம்பார்ட்டண்டாக வந்து எவல்யூஷனரி பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து செலாஜினல்லாவை சொல்லலாம். ஸோ பிரிட்ஜஸ் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேவிங் த சீட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செலாஜினல்லா. So based on that, செலாஜினல்லா is important because it shows. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக்கு நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லுங்கள். We will meet on the next class. Thank you.